நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். சுடருக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இந்து தான் வந்து நம்மகிட்ட இவ்வளோ நாள் அக்கா வேஷம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது எப்படி என்னன்னு பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து அந்த அபி இருக்காங்கல்ல, அபி வந்து கவின் வரைஞ்ச படத்தை வந்து கிழிச்சு போட்டுடுறாங்க. நம்ம சுடர் தான் சொல்லியிருப்பாங்க, நான் மனசில் இருக்கிற ஒரு படத்தை சொல்கிறேன், அதை வந்து எனக்கு வரைஞ்சு காட்டுன்னு சொன்னோன்னே அவங்களும் வரைஞ்சிருப்பாங்க. அதை கிழிச்சு போட்டுட்டு கோவத்தில் ஒருவருன்னு போயிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த இடத்துல அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பையும் இந்த அபி வந்து இப்படி பண்ணிட்டாலே நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, சுடரம்மா எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, கிழிச்ச ஃபோட்டோவை வந்து நம்ம திருப்பி ஒன்று போல் ஒட்ட வச்சு பார்ப்போம், அப்போ அதில் ஃபோட்டோ வந்து வந்துரும்ல, நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அஞ்சலி, இவன் நிறைய நிறைய பீஸா வந்து கிழிச்சு போட்டாலே அது கரெக்டாக வருமானு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வரும் சுடரம்மா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கனக்குள்ளே கிழிச்சு போட்டிருந்த அந்த பேப்பரெல்லாம் பிறக்கி கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் வச்சு ஒவ்வொரு ஆர்டராக வந்து அடுக்கி வச்சு பார்த்துக்கிட்டே வராங்க. கடைசியில் அந்த ஃபேஸில் ஒரு ஆர்டர் மட்டும் மிஸ் ஆகுது. அதை கரெக்டாக மேட்ச் பண்ணும்போது பார்த்தா இந்துவோட ஃபோட்டோ வந்துடுது. அதை பார்த்த உடனே நம்ம சுடருக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். உண்மையாகவே வந்து கவின் வந்து படம் வரைகிறதுல வந்து ஒரு ஜீனியஸ் தான். எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வரைஞ்சிருக்கான். நம்ம மனசில் சொன்னதை வந்து அவன் அப்படியே வரைஞ்சிட்டானே, அச்சு பிசுறாமல் வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். நான் வந்து கேமராவில் எடுத்தால் தானே வந்து அது வந்து அழியுது, இப்போ வந்து படமாகவே வரைஞ்சி என் கையில் இருக்குது, இது எப்படி அழியுதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதையே இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் கதைக்காகாது, இதை உடனே கொண்டு போய் நம்ம வந்து எலிசார்ட்ட காட்டணும், அப்போ தான் வந்து நம்புவாங்க, இதுதான் பக்கத்து வீட்டுக்காரக்கா, அவங்க சொல்லபடி தான் நான் வந்து இந்துவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த படத்தோடு கொண்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. காலையில் வந்து எழில் வந்து ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போகிறாங்க, சார் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் மனசுக்குள்ளே யோசிக்கார், ஐயோ இப்போ என்ன சொல்ல போகிறான் தெரியல அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு சொல்லு சுடர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார், நான் பக்கத்து வீட்டு அக்காவை காட்டினேன்ல, அவங்க வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியலை, அது எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் நடிச்சிங்க, ஏன் சார் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே சாரி சுடர், என்ன பண்ணுறது, டாக்டர் வந்து நீ என்ன செஞ்சாலும் வந்து சரின்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படி இப்படின்னு சொன்னோடனையும் சரி சார் ஏதோ விட்டுட்டீங்க, அதை நான் மன்னிச்சிடறேன், ஆனால் இப்போ வந்து அந்த அக்காவோட படமே என்கிட்ட இருக்குது, அதை பார்த்தாவது நீங்கள் நம்புவீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. படமா எங்கே காட்டு அப்படின்னு சொன்னோடனையும் உடனே பக்கத்தில் இருந்த அந்த டிராயிங் எடுத்து காட்டுறாங்க. காட்டினோடனே அவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்ன, இந்துவோட ஃபோட்டோவே வரைஞ்சி கொண்டு வந்து இதுதான் பக்கத்து வீட்டுக்காரக்கான்னு சொல்கிறாளே, இவளுக்கு உண்மையாகவே பைத்தியம் பிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எழில் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சார் பார்த்தீங்களா, இந்த அக்கா தான் பக்கத்து வீட்டுக்காரக்கா, இந்த அக்கா தான் என்கிட்ட வந்து இந்துவை பற்றியெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே யார், இந்த அக்கா வாங்கிட்டு சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அக்கா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாவே இருக்காங்க சார், ஏன் சார் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குறாங்க. ஏன்னா இதுதான் இந்து அப்படிங்கிற மாதிரி உண்மையை வந்து அந்த இடத்துல வந்து போட்டு உடச்சிடுறாரு நம்ம எழில். அதை கேட்டோடனே சுடருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.